நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம் பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு நிலம் சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, பூரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு நிலம் சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல், பொய் பித்தலாட்டம், கெட்ட எண்ணங்கள், காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக
சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம், சுவாதி, அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மகரம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியானவர் சனி. அதாவது ஜென்ம ராசிக்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் 3வது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்ம ராசி வரை 3 ராசிகள் பின்னோக்கி செல்வார். மகர ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனி முடிந்து சனி பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 139 நாட்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் சுப செலவுகள், திருமணத்திற்கோ, வீடு கட்டுவதற்கோ, வண்டி வாகனத்திற்கோ, நகை ஆபரணம் எடுப்பதற்கோ, குடும்பத்தில் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பதற்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நோய் நொடி, உடல் உபாதையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இளைய உடன் பிறந்தவரிடம் உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். இப்போ 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அதாவது வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இளைஞர்கள் உள்ளூரை விட்டு வெளியூர் செல்லணும், வெளிநாடு செல்லணும் அப்படின்னு வெளியூர் சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே அந்த முயற்சிகள் வெற்றியாகும். 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பளுக்கு நிலம், சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை இந்த காலகட்டத்தில் கொடுத்து அடைக்கலாம். அதே மாதிரி நிலம், சொத்து சார்ந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்கள், இது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த 139 நாட்களில் முழுவதுமாக தீர்வுக்கு வரும். 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பர்கள் பணம் சார்ந்து இந்த காலகட்டத்தில் கூடுதலாக செலவு இருக்கும். அது பார்த்திங்கன்னா அனாவசிய செலவாக இருக்காது, உங்கள் குடும்பத்திற்காக அவசிய செலவாக இருக்கும். சனி பகவான் வக்கர காலத்தில் எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் மகர ராசி என்பர்கள் குடும்ப நலனுக்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மகர ராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி வருது, குழந்தைகளால் மகிழ்ச்சி இல்லை, மனதில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பதற்கு மன நிம்மதி கிடைக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழும்போது குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தைங்க நன்றாக படிப்பாங்க. படிப்பு சார்ந்த பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுக்கு தீரும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவானுடைய 7ஆம் பார்வை மகர ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 9வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது மகர ராசி என்பதற்கு இறை பக்தி மேலோங்கி இருக்கும். அதாவது இப்போ 2-3 வருஷமாக அல்லது ஒரு 10 வருஷமாக பெரும்பாலும் நீங்கள் நிறையா பரிகாரம் பண்ணிருப்பீங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். வக்கர கிரகம் 9வது வீட்டை பார்வை செய்யும்போது மகர ராசி என்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த பூஜை பரிகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் தரும். சனி பகவான் 7ஆம் பார்வையால் மகர ராசிக்கு 9வது வீட்டை பார்வை செய்யும்போது நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம்,
அல்லது வெளிநாடு சார்ந்து வேலைக்கோ உத்தியோகத்திற்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த 139 நாட்கள் உண்டு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மகர ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து உள்ளூரில் இருப்பவர்களை விட வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகமான வரவு உண்டு. உள்ளூரில் இருப்பவர்கள் விவசாயம் பார்க்குறேன், சுய தொழில் செய்கிறேன் அப்படின்னு உள்ளூரில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து ஏகப்பட்ட சுப செலவுகள், விரய செலவுகள், எதிர்பாராத பணச்செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியிலிருந்து 10ஆம் பார்வையால் 12வது வீட்டை பார்வை செய்யும்போது மகர ராசி என்பவர்களுக்கு பணச்செலவுகள் கூடுதலாக வரும். வண்டி வாகன இயந்திர போக்குவரத்தில் நெடுஞ்சாலையில் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக போயிட்டு நிதானமாக வர்றது நல்லது. ஏன்னா 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் வந்து 12வது வீட்டை மிக பலமாக இயக்குவார். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் வேண்டும். உங்கள் குடும்ப உள் விவகார ரகசியங்களை நீங்கள் வந்து யாருக்கும் வெளியில் சொல்லாதீங்க. சனி பகவான் 3வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போட்டுறாதீங்க. எந்த காலத்திலுமே மகர ராசி என்பர்கள் நீங்கள் வந்து கடன் வாங்குவதற்கு மற்றவர்கள் ஜாமீன் போட்டாலும் சரி, நீங்கள் போய் மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டாலும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதனாக வருகிறார். அதனால் வந்து மகர ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் டாக்குமெண்ட்டு பேப்பர் சார்ந்து, கடன் ஜாமீன் சார்ந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில், உங்கள் குடும்பத்திலோ பங்காளிகள் வழியிலோ ஆண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும். ஆண் வாரிசுகளுக்கு இந்த காலகட்டத்தில் தொந்தரவுகள் நீங்கும். மகர ராசி அன்பர்களுடைய உங்கள் பங்காளிகளுடைய ஆண் வாரிசுகளுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கும். மகர ராசி என்பதற்கு சனி பகவானுடைய வக்கர காலம் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியை கொடுக்கும். அதே வழியில் பணம் வந்து செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். குரு பலன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து விரைய செலவு இல்லை, சுப செலவாக தான் இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.